வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சடாபட்டி கேமிங். ஐ எம் சடாபட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேவ் ஃபவுண்ட் பண்ண போகிறோம். லைக் இந்த வீடியோவில் நம்மளோட மெயின் கோல் வந்து ஒரு கேவை கண்டுபிடிச்சி அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளோட அயன்ஸை வந்து எடுக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வரைக்குமே ஒரு அயன் கூட இல்லை. அதுதான் நம்மளோட பெரிய மைனஸு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட தேவையில்லாத பொருட்கள்லாம் செஸ்ட்டில் போட்டு நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் நம்ம 5 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். பட் எதுலேயுமே கமெண்ட்ரி நான் கொடுத்ததே இல்லை. பிகாஸ் என்கிட்ட கமெண்ட்ரி கொடுக்குற அளவுக்கு நல்ல வாய்ஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இந்த 5th வீடியோ வரைக்குமே எனக்கு கொஞ்ச நாள் சளியும் பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு கைஸ். ஸோ டோன்ட் வரிஸ், இதுக்கப்புறம் நான் கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வேர்ல்டில் மைன்கிராஃப்ட் எஸ்எம்பி மாதிரி ஆரம்பித்து விளையாட போகிறோம். ஸோ அதுக்குமே உங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக நம்மளோட ஹையஸ்ட் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 வியூஸ். அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து தூங்கிடலாம். ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ கேம் வேறு லேக் ஆகுது, என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ எந்திரிச்சாச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே வைக்கலாம், ஸ்ட்ரிப் மைன் பண்ணி எங்கே போகலாம்? இங்கே செட் ஆகுமா? இல்லை, இது செட் ஆகாது. இந்த பக்கம் போகும். ஓகே, வேமா. ஓகே இந்த பக்கம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இது கொஞ்சம் பள்ளம் மாதிரி போகுது. லைக் பார்க்கலாம் இந்த இடத்துல பண்ணலாமா வேணாமான்ட்டு. லைக் ஓகே, சேஞ்ச் மை மைண்ட், பண்ணலாம், இந்த இடத்துலையே பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பிக்காக்ஸ். ஓகே கைஸ், ஸ்ட்ரிப் மைன் தான் நம்ம பண்ண போகிறோம். லைக் ஸ்ட்ரிப் மைன்னா இப்போ நான் பண்ணுறது பேர் தான் ஸ்ட்ரிப் மைன். லைக் 2 பிளாக்ஸ் பிரேக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது தான் ஸ்ட்ரிப் மைன் கைஸ். ஸோ இது ஸ்ட்ரிப் மைன் நம்ம பண்ணலாம். லைக் இது கொஞ்சம் எஃபிஷியன்ட் வேணும் தான் சொல்லணும். பட் இட்ஸ் நீடு. லைக் இதுக்கு உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவைப்படும். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஐ வெண்ட் ஆன். லைக் ரொம்ப தூரம் போயிருப்பேன். லைக் நீங்களே பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. லைக் இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள்லாம் வச்சுருப்பேன். ஏன்னா பிக்காக்ஸ் ஆகுது வச்சு. ஸோ அதுக்காகலாம் வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச கேவ். லைக் ஒரு பெரிய சிங்க் ஹோல் மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் குட். லைக் இதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கிடச்சிது. லைக் ஒரு 24 என்னமோ அயன் கிடச்சிது, கொஞ்சம் லெசுலி கிடச்சிது. ஸோ நம்ம இப்போ ஸ்டில் இதை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாட்டி நம்மளுக்கு தூக்கம் வராது. ஸோ அதனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டேமேஜ் வேறு ஆகுது. நல்லா நம்ம ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம், பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம லைக் பேஸ்டெல்லாம் அது பேர் என்னன்னு தெரில. ஸோ இங்கே ஏதோ சண்டை போகுது. ஓகே நான் உணர்த்திங்கன்னா இங்கே டார்ச் வைது. ஓகே, ஒரு குட்டி சந்து மாதிரி போகுது. ஓகே கைஸ், அயன் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ மைண்ட் பண்ணிடலாம் அந்த அயனை. யா நம்ம தான் அயன். ஏஸ் வரைக்கும் நான் அயன் இந்த அளவுக்குலாம் எடுத்ததே இல்லை. லைக் இந்த மைக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அயனே எடுத்துருக்கேன். லைக் இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. லைக் நான் இது வரைக்கும் எந்த டைமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. லைக் இட்ஸ் குட், இட்ஸ் வெரி குட். ஸோ இப்போ நிறையவே கிடச்சிருக்குது. ஸோ அப்படியே வேறு எதுவும் சந்துக்கு இன்னும் ஒத்தடி பாத மாதிரி இருக்குது. ஓகே, பார்க்கவே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓகே, லைக் எனக்கு இந்த பார்ட் ஆஃப் த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்குது. லைக் அந்த பிளாக் கலர் நல்லா இருக்குது. ஸோ நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஒப்பந்தம் போட்டிருக்கோம். லைக் எல்லாருமே ஒரு செஸ்ட் பிளேட்டு, ஒரு பூட்ஸு, அதுக்கப்புறம் மொத்தம் 3 வெப்பன்ஸ், ஒரு ஷீல்டு, அப்புறம் ஒரு எனி ஆப்ஷன் அந்த பேசிக் வெப்பன்ஸ்லேருந்து. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லைக் அதுக்காக தான் நான் இப்போ மைனிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வர சொன்னால் வர மாட்டேறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வேறு நெருங்கிட்டுருக்கு எங்களுக்கு. ஸோ நாங்கள் பிலோ 8th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கம்மிங் 8th தான் எக்ஸாம்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. மை காட், ரெஸ்ட் ரூம் கைஸ் ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வில்லேஜஸ்லாம் கடத்தணும். ஸோ இது இந்த ஏரியா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஸோ
அங்கே என்னமோ பார்த்தேன், என்னது இது? ஓகே அயன், ஓகே கைஸ் அயன் தான். ஸோ அயன் லைக் நைஸ். ஓகே நமக்கு கொஞ்சம் நிறையவே அயன் கிடச்சிருக்குது. டைமண்ட் நோ, லேப்பிஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குது. ஸோ ரெட் ஸ்டோன் ஸ்பாட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அயன் பிக்கெக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், லைக் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். மைன்கிராஃப்ட்னாலே எக்ஸ்ப்ளோரிங் தான். ஓகே இந்த இதை எடுத்துக்கலாம், இது தேவையில்ல. ஓகே 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 கைஸ். ஓகே இங்கே சந்து பக்கம் போனால் ஓகே இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இது வெயின்னு தான் நினைக்கிறேன். வெயினா கைஸ் உங்களுக்கு ஸ்பாட் பண்ண தெரியுதா? வெயினா இல்லை கைஸ், இது ஒரு குட்டியான ஒரு ப்ளம்ப் மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி ஏரியா தான். லைக் இப்போ அடுத்து மேலே வந்துடலாம், தேவையில்ல. ஓகே ஓகே இங்கே ஒரு டார்ச்சு. ஓகே இந்த முட்டு சந்து. ஓகே அப்படியே ட்ராக் அடிச்சிடலாம். ஓகே கைஸ் மேலே ஏறிடலாம். லைக் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கைஸ்? நீங்கள் மைன்கிராஃப்ட் விளாண்டுருந்தீங்க இல்லை மற்ற யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயத்தை கொடுத்துருக்கு? லைக் எனக்குலாம் ரொம்ப அதிகமாக பயம் கொடுத்துருக்கும். ஏன்னா வந்து அந்த திடீர்னு கேவுக்குள்ளே போது அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக அந்த சவுண்டு போடுறேன்னு தெரில. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். நான் அப்படியே பேக் அடிச்சிடுவேன். இல்லைனா க்ரியேட்டிவ் போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே மைண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த இடத்துல இந்த காப்பர் மட்டும் எதுக்கு மீதி இருக்குன்ட்டு இதையும் எடுத்துடலாம். லைக் அந்த மாதிரி உங்களுக்கு பயமுறுத்துகிற விஷயம்லாம் மைன்கிராஃப்டில் இருக்கும். லைக் மைன்கிராஃப்ட் வந்து ஒரு அமேசிங் கேம். பட் அதுலேயுமே இந்த மாதிரி பயமுறுத்துகிற எலமெண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அதுவே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம், எல்லா சந்துலேயும் போகலாம். யார் என்ன கேட்க போகிறாங்க? ஸோ இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓகே நான் ஏறிடலாம். ஓகே இந்த இடம் தான் காபிள் ஸ்டோன்லாம் இருக்குது. டார்ச்சு. ஓகே மேலே ஏறிடலாம். ஓகே அப்புறம் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஆமாம் இந்த பக்கம் தான். ஏறா 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 சொல்கிறா, ஒன்றால் முடியாதா? ஏறா. ஓகே ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படியே கொஞ்சம் மேலே போனால் வந்துடும் நினைக்கிறேன். ஆஹா என்னங்கிறது? ஓகே இன்னும் வரல போல் இருக்குது. ஓகே போகலாம் நம்மளால் முடியும். ஓகே இந்த இடத்துல ஸ்டார் கேஸ் மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா வந்து இப்போ தான் மேலே பட்டுன்னு ஏற முடியும். ஓகே இங்கே ஒரு பிளாக். ஓகே கிளம்பலாம். லைக் மைன்கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கைஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு தம்ஸ் அப்ஸ் கமெண்ட்ஸில் போடுங்க. லைக் நம்ம சேனலில் இந்த மாதிரி கொஞ்சம் மைன்கிராஃப்ட் கண்டென்ட்ஸுமே போடுவோம். லைக் ஃப்யூச்சரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விளாட போகிறோம். ஜாலியாக இருக்கும். நீங்களுமே வாங்க, நம்ம ஜேர்னியில் நீங்களுமே ஒரு பார்ட்டாக இதான் வேறு ஒருத்தன். ஸோ இதான் நம்ம பேசி பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே இப்போ நம்ம வந்து தெரியாமல் இந்த ப்ளாக் முடிச்சிடலாம். ஓகே இப்போ முதல்ல இதை எடுத்து ஸ்மெல்ட்டிங் போட்டுடலாம். இதான் ஈஸி. நம்ம வந்து இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் போனதில் மைனிங் கிடச்சிது. இப்போ இதையும் போட்டுடலாம். ஓகே கைஸ் இதுதான் வந்து நம்மளோட 6th வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் ஷாஃப்ட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.